ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே அமேசானில் பார்சல் ஒன்று வாங்கியிருந்தோம். அது என்ன பார்சல்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ட்ரெக்கிங் இல்லைனா அவுட்டோர் எங்கேயாவது போவீங்க அப்படின்னா அந்த டயத்தில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி ரீசார்ஜபிள் லைட்ரு அண்டு எல்இடி ஃப்ளாஷ் லைட்டு. ட்ரெக்கிங் போகிறவங்க கன்ஃபார்மாக இதை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களோட கீ செயினில் மாட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவிலாம் கிடையாது. 170 தான் இதோட ப்ரைஸு. லோ பட்ஜெட்டில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. லைட்ரு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே பார்த்தீங்கன்னா லைட்ரு கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆப்ரேட் பண்ணலாங்கிறத பற்றி குட்டியாக ஒரு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. இதை படித்து பார்த்தீங்கன்னா தான் இதில் உள்ள மோடு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். மேனுவலில் பார்த்தீங்கன்னா இதோட பிரைட்னஸ்ஸு, வெயிட்டு, லைட்டிங் டைமை பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ரீசார்ஜபிள் பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் பாலிமர் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி டு சி டைப் குட்டியாக ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்ல பெட்டராக தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் மொபைல் சார்ஜர் ஒரு ஹெட் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லைட்டர் எடுத்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். லைட்ரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டரை உள்ளே வச்சு வெளியே பிளாஸ்டிக் பாக்ஸ் மூலிமா லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரெக்கிங் போகும்போது மழை பெஞ்சாலும் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இது வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, விண்ட் ப்ரூஃப் இருக்குது, ஷாக் ப்ரூஃப் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம லைட்டரை ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா மேலே காயில் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணுறதுக்கு அது பக்கத்துலேயே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பட்டனை ஆன் பண்ணி காயில் எந்த லெவலுக்கு ஹீட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பட்டனை ஆன் பண்ணியாச்சு. காயில் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹீட் ஆகுது. நீங்கள் இப்போ ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன லெவலில் ஃபயரை ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதை ஆன் பண்ணி ஈஸியாக அந்த ஃபயரை ரெடி பண்ணலாம். இதுக்குரிய சார்ஜிங் போர்டு எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கார்னரில் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா அது மேனுவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 ஹவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லைட்டை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். லைட்டருக்கு வெளியே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஒரு பட்டன் மாதிரி இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா லைட் ஆன் ஆகும். இந்த பட்டனை நீங்கள் ஒன் டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லைட்டு பிரைட் ஆகும். செகண்ட் டைம் ப்ரெஸ் பண்ணும்போது லைட் ஆகும். அதுக்கடுத்து ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஃப்ளாஷ் லைட் மாதிரி ரன் ஆகுது. நம்ம லைட்டை ஆஃப் பண்ணிட்டு இதை செக் பண்ணி பார்த்தோம். இதோட பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஹெவியாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓரளவு ஓகே. ஃபுல் பிரைட்னஸ் மோடெலாம் நல்லா இருக்குது. கொஞ்சம் லைட்டாக அடிக்கும்போது கொஞ்சம் டிம்மாக இருக்குது. அந்த ஃப்ளாஷ் லைட் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டரோட காயில் பவர் எவ்வளோ இருக்குன்னு இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். குட்டியோண்டு ஒரு பஞ்சை வச்சு ஆன் பண்ணி பார்த்தேன். சூப்பராகவே டக்குன்னு பற்றிக்கிறது. வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு இந்த ப்ராடக்ட் அவங்க கையில் கொடுக்காதீங்க. ரொம்ப டேஞ்சர். நீங்கள் லோ ப்ரைஸில் ஒரு கீ செயின் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள். யூனிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வர்ற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.